இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். ஆனா இவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. இவர் கூட பேச எனக்கு சுத்தமா பிடிக்கல. இவரோட மூஞ்சில முழிக்க கூட பிடிக்கல. சில உறவுகளும் சில தொடர்புகளும் அந்த கடவுளை விட பெருசுன்னு நம்புறவங்க நானு. வெறும் பணத்துக்காக மட்டுமே நான் இங்க வேலை செய்யல. மறுபடியும் நீங்க என் பின்னாடி சுத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன். என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. அடுத்த ஜென்மத்திலேயாவது என்னோட அமிர்தா, அடுத்த ஜென்மத்திலேயாவது அமிர்தா எனக்கு கிடைக்கணும் கடவுளே. என்னது, என்னால ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியல. என்ன நடக்குது? ஏன் என்னால இங்கிருந்து குதிக்க முடியல? என்னை ஏன் சுவாமிஜி தடுத்தீங்க? என்னை விட்டுருங்க, நான் சாகணும். எனக்கு கொஞ்சம் கூட வாழ பிடிக்கல. எனக்கு எனக்கு இந்த ஜென்மம் போதும். சாகணுமா? சாவுங்கிறது எல்லாருக்கும் வரும். அதுக்குன்னு தனக்குத்தானே சாவ தேடிக்கிறது தெய்வத்தை மீறின செயல். அது சரி, சாகுற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? இன்னும் என்ன ஆகணும் சுவாமிஜி? உயிருக்கு உயிரை காதலிச்ச பொண்ணு கிடைக்கலன்னும் போது என்னால எப்படி வாழ முடியும்? என் வாழ்க்கையில அமிர்தா இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை. அதனால தான் சொல்றேன், நான் சாகணும். நீ சொல்றதுல நியாயம் இருக்கு, சரியாதான் சொல்ற. ஆனா நீ இறந்த பிறகு உன்னோட அம்மா அப்பா கதி என்னாகும்? உன்ன மாதிரி ஒரு கோழைய பெத்து வளர்த்துட்டோமேன்னு அவங்களும் உன் வழிக்கே வந்துட்டா? வயசான காலத்துல புள்ள ஆதரவு கொடுப்பாங்கிற ஆசை பெத்தவங்களுக்கு. அது மட்டும் இல்ல, வயசான காலத்துல உண்ணாவிரதம் இருக்கிறாங்க உங்க பாட்டி. தன்னோட பேரனுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுங்கிறதுக்காக எப்பவுமே பூஜை, புனஸ்காரம், பிரார்த்தனை, விரதம்னு உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அன்புக்கு நீ கொடுக்கிற மரியாதை இதுதானா? அந்த ஆண்டவன் நம்மள மனுஷங்களா படைச்சதே போராடுறதுக்காக. அத முழுசா புரிஞ்சுக்காம, வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களை எதிர்க்காம ஒரு கோளை மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்றியே. உயிர் அப்படிங்கிறது ஆன்மா, ஆன்மாங்கிறது அந்த பரமாத்மா. அந்த பரமேஸ்வரன் கொடுத்த உயிரை நீ சாகடிச்சா அந்த பரமேஸ்வரனுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி தானே? அந்த பரமேஸ்வரனுக்கே துரோகம் செய்யறவன் பாவி தானே? அவனுக்கு கடைசியில நரகம்தான் கதி. எல்லாமே ஆண்டவனுடைய செயல். இந்த பூமியில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். அது எல்லாத்துக்கும் காரணகர்த்தா அந்த பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனோட விருப்பப்படிதான் எல்லாமே நடக்கும். அந்த பரமேஸ்வரன் ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு கடமையை கொடுத்துதான் இந்த பூமிக்கு அனுப்புறான். அவனுடைய உத்தரவுப்படிதான் இன்னைக்கு நான் உன்னை காப்பாத்தி இருக்கேன். இதுக்கு காரணம் ஏதோ ஒரு மகா காரியத்துக்கு உன்னோட தேவை இருக்குன்னு அர்த்தம். ஆனா
அது என்னன்னு நீ என்ன கேட்காத. இப்ப நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். உன் வாழ்க்கையில என்ன கிடைக்குதோ அதை அப்படியே ஏத்துக்கணும். கஷ்டங்களையும் வேதனைகளையும் எதிர்த்து தைரியமா நீ போராடினா கடைசியில வெற்றி உனக்கு. தற்கொலைங்கிறது நல்ல வழி கிடையாது. புறப்படு. சுவாமி, நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு சரியா புரியல. ஆனா இனிமே கண்டிப்பா இப்படி தற்கொலை முயற்சி மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? அதுக்கு பதில் சொல்லுவீங்களா? எனக்கு நான் காதலிக்கிற பொண்ணு கிடைப்பாளா? அவ என் கையை பிடிப்பாளா? வாழ்க்கை பூரா அவ என் கூட இருப்பாளா? தெரியாது. நானும் நீயும் கணக்கு போடுற மாதிரி எதுவுமே நடக்காது. எல்லாமே அவனோட இஷ்டப்படிதான் நடக்கும். அவனோட மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது நம்மளால முடியாது. உன் கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்லணும். நீ முதல்ல இங்க இருந்து புறப்படு. நல்லதே நடக்கும். ஏதோ ஒரு மலையில பிறக்கிற நதி தூரத்துல இருக்கிற கடலை போய் சேர்ந்துதான் ஆகணும். எந்த நதி எந்த கடல்ல போய் சேரணுங்கிறது அந்த ஆண்டவனோட விருப்பம். ஓம் நம சிவாய. அட, இவன் ஏன் இங்க நடந்து போயிட்டு இருக்கான்? ஏ அர்ஜுன், 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 டே அர்ஜுன், நில்லுடா. என்ன தனியா நடந்து வந்துட்டு இருக்க? ஆமா, உன் கார் எங்கடா? டேய் நில்லுடா. என்னடா ஆச்சு உனக்கு? விக்ரம் வீட்டுக்கு போய் கேட்டா வேலையை விட்டு நின்னுட்டேன்னு சொல்றாங்க. டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? அமிர்தாவ மனசு புண்படுற மாதிரி பேசிட்டாளா? சொல்லுடா. இப்படி மௌனமா நின்னா நான் என்னன்னு நினைச்சுக்கிறது? ஆமா, நீ அமிர்தாவை காதலிக்கிற விஷயத்த அவகிட்ட சொன்னியா? அதுக்கு என்ன பதில் சொன்னா? ஒத்துக்கிட்டாலா இல்லையா? சொல்லுடா, பேசுடா. டேய், சொல்ல போறியா இல்லையா? சரி, வா, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வா. போன வேகம் பார்த்தா ஏதோ ஒரு முடிவோட தான் வருவேன்னு தோணுச்சு. இப்ப என்னடானா மூஞ்ச தொங்க போட்டு வந்திருக்க? என்ன என்னாச்சுடா? உன் முகத்தை பார்த்தா யாரோ ஒரு பொண்ணை நீ காதலிக்கிறேன்னு எங்க கிட்ட சொன்னதெல்லாம் பொய்யோன்னு எனக்கு தோணுதுடா. நாங்க பார்த்து வச்ச பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைங்கிறதுனால நீ இப்படிலாம் நாடகம் ஆடுறியோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஹேமா, அவனை என்னன்னு நான் விசாரிக்கிறேன், நீ சும்மா இரு. அர்ஜுன்,
பேசுடா. ஏன் அமைதியா நிக்கிற? என்னாச்சு? கர்ணா, என்னடா ஆச்சு இவனுக்கு? ஏன் இப்படி எதையோ பறி கொடுத்த மாதிரி நிக்கிறான்? சொல்லுடா. எனக்கும் எதுவும் தெரியாதுமா. ரோட்ல தனியா நடந்து வந்துகிட்டு இருந்தான். கார் எங்கடான்னு கேட்டேன், எதுவும் சொல்லல. ஏன்டா இப்படி இருக்கன்னு கேட்டேன், அதுக்கும் பதில் சொல்லல. அப்ப இருந்து இப்படிதான் இருக்கான். அர்ஜுன் ஏன் இவ்ளோ சோகமா இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும் அத்தை. அவன் லவ் பண்ற அந்த பொண்ணு இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டா, அதான் சோகமா இருக்காரு. இனிமே பாருங்க, அர்ஜுனுக்கு வேற வழி இல்லாம என்னை எப்படி ஏத்துக்கிறான்னு. என்ன ஆச்சுன்னு சொல்லேன்டா. இங்க பாரு அர்ஜுன், நீ ஏன் இந்த மாதிரி இருக்க, உனக்கு என்னாச்சுங்கிறது எனக்கு தேவையே இல்லை. இவ்வளவு நாள் நீ சொன்னதை நான் கேட்டதெல்லாம் போதும். ஆனா இப்போ நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. நாங்க உனக்காக பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு மயூரிய நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலன்னா இப்பவே கிளம்பி நான் காசி ராமேஸ்வரம் போயிடுவேன். அங்கேயும் சாப்பிடாம கொள்ளாம அப்படியே செத்துடுவேன். அதுக்கப்புறம் உனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ நீ அப்படியே இருந்துக்கோ. டேய் அர்ஜுன், ஏதாவது பேசேன்டா. ஏன் இப்படி அமைதியா இருக்க? நீ இப்படி பேசாம இருந்தா உன் பாட்டி வீட்டை விட்டு வெளியில போயிடுவாங்க. டேய் கரண், நீயாவது அவனுக்கு சொல்லுடா. ஹே அர்ஜுன், ஏன்டா இப்படி இருக்க? பாட்டி சொல்றத கேளண்டா. இப்ப நீ பாட்டி சொன்ன மாதிரி கேட்கலன்னா பாட்டி வீட்டை விட்டு வெளியில போயிருவாங்கடா. பாட்டிமா, என்ன பண்றீங்க? அவசரப்படாதீங்க பாட்டிமா. நீங்க எனக்காக இந்த வீட்டை விட்டு போகணுமா? ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க பாட்டிமா. நான் ஒண்ணும் உனக்காக இந்த வீட்டை விட்டு போகல. எந்த வீட்டுல என் பேச்சுக்கு மரியாதை இல்லையோ அந்த வீட்டுல இருக்க நான் விரும்பல. நான் போறேன், நான் காசிக்கு போறேன். அங்கேயே செத்துறேன். பாட்டிமா ப்ளீஸ் பாட்டிமா, நான் சொல்றத கேளுங்க. நீங்க போகாதீங்க ப்ளீஸ் பாட்டிமா. ப்ளீஸ் பாட்டிமா, நான் சொல்றத கேளுங்க, நீங்க போகாதீங்க. அத்தை, இப்ப நீங்க எங்க போறீங்க? தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கோங்க. உன் புள்ள என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கலங்கிறப்போ நான் எதுக்காக இங்க இருக்கணும் சொல்லு? நான் உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன் பாட்டி. நீ மட்டும் என் பேச்ச கேட்க மாட்டே, நான் ஏன்டா உன் பேச்ச கேட்கணும்? உங்க பேச்சு கேட்க மாட்டேன்னு நான் சொன்னேனா? அப்படின்னா இந்த மயூரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ சம்மதிக்கிறியா? நீங்க என் அப்பா கிட்ட மாச சம்பளத்துக்கு வேலை செய்யற ஒரு வேலைக்காரன். உங்களுக்கு என்னோட ரூம்ல என்ன வேலை? வெளியே போங்க. இதுதான் கடைசி தடவை. இன்னொரு முறை என் ரூம்குள்ள காலை வச்சுங்க, அதோட விளைவுகள் மோசமா இருக்கும். வெளியே போங்க. என்ன ரொம்ப தொந்தரவு பண்றாரு. தேவையில்லாம எப்ப பாரு என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவர் கூட பேச எனக்கு சுத்தமா பிடிக்கல. இவரோட மூஞ்சில முழிக்க கூட பிடிக்கல. எங்க அமிர்தா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் பேசாம இருங்க. உங்களுக்கு நான் வேணுமா இல்ல இவர் வேணுமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. சரி. பாத்தியா மயூரி, அர்ஜுன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒரு வழியா சம்மதிச்சிட்டான். ஹேமா, நான் இப்பவே ஜோசியருக்கு போன் பண்ணி என்னைக்கு முகூர்த்தம் நல்லா இருக்குன்னு உடனே விசாரிக்கிறேன்.
இப்ப உனக்கு சந்தோஷமா மயூரி? கடைசியில உங்க பாட்டியோட உண்ணாவிரதம் தான் வேலை செஞ்சது. நீ ஆசைப்பட்டபடியே அர்ஜுன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். இனிமே என்ன, கூடிய சீக்கிரமே கெட்டி மேளத்தை கொட்டிட வேண்டியதுதான். ஆனா அதுக்கு முன்னாடி சாமி கிட்ட ஒரு நெய் விளக்கு ஏத்திட்டு வந்துடுறேன். அத்தை, பாட்டிமா உண்ணாவிரதம் இருந்ததுனால இப்ப அர்ஜுன் ஒன்னும் ஒத்துக்கல. நான் அவனை ஒத்துக்க வச்சிருக்கேன். நான் அவன் ஆசைப்பட்ட பொண்ணுகிட்ட போய் கண்ணீர் நாடகம் ஆடி இருக்கேன். அதனாலதான் அர்ஜுன் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கான். ஒருவேளை அந்த அமிர்தா எனக்கு வேற மாதிரி பதில் சொல்லியிருந்தா, அவ இந்த வீட்டுக்கு என்ட்ரி கொடுத்த நிமிஷமே விஷத்தை கொடுத்து அவளை சாகடிச்சிருப்பேன். அர்ஜுன், கடைசியில நான் சாதிச்சிட்டேன் பாத்தியா? எல்லாமே நான் பிளான் போட்ட மாதிரி நடந்துருச்சு. எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ நிஜமாவே என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டல. ஐ லவ் யூ அர்ஜுன். நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன் தெரியுமா? ஆனா நீ என்ன காதலிக்காம யாரோ ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்ன உடனே நீ எனக்கு கிடைக்க மாட்டேன்னு நான் பயந்தே போயிட்டேன். ஆனா ஆனா அப்படி நடக்கல. கடைசியில நீ எனக்கே கிடைச்சிட்ட. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so much அர்ஜுன். எங்க அமிர்தா, நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. ஏதோ விளையாட்டுக்குன்னு லவ் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்கன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இப்படி பண்ணிட்டீங்களே. எங்க அமிர்தா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க என்னை விட்டு தூரமா போயிடுவீங்களோன்னு பயமா இருக்கு. இதுக்கு மேல என் வாழ்க்கைய அந்த ஆண்டவன் இஷ்டப்படியே அவன் நடத்தட்டும். இல்ல, நான் எதுக்காக அர்ஜுனை பத்தி யோசிக்கிறேன்? இல்ல, நான் எதுக்காக அர்ஜுனை பத்தி யோசிக்கிறேன்? இந்த பூலோகத்துக்கு வந்தது அர்ஜுனை பத்தி கவலைப்படுறதுக்கு இல்ல. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன். என் அப்பாக்கும் அம்மாக்கும் நடந்த அநியாயத்துக்கு பழி வாங்கறதுக்காக தான். எங்க வம்சத்துக்கு சேர்ந்த நாகமணியை எடுத்துட்டு போகிறதுக்காக தான் நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். நான் தப்பு பண்ணிட்டேன். அர்ஜுனை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியலனாலும் அவர்கிட்ட இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்கிட்டது தப்பு. எத்தனையோ தடவை அவருக்கே தெரியாம அவர் எனக்கு உதவி செஞ்சிருக்காரு. அந்த நன்றி கடனுக்காவது நான் அவர்கிட்ட அப்படி நடந்துக்காம இருந்திருக்கலாமே. இல்ல, நான் அப்படி செஞ்சதுதான் சரி. நான் அவர்கிட்ட இந்த மாதிரி பேசலனா அர்ஜுன் வாழ்க்கை பூரா என் பின்னாடி சுத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு எனக்கு தொல்லை கொடுத்திருப்பாரு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும்னு என்ன வற்புறுத்தி இருப்பாரு.
கூடவே தன்னோட வாழ்க்கையும் பாழாக்கி இருப்பாரு. அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், என்னோட லட்சியத்தை நான் அடையணும். நான் இன்னைக்கு செஞ்சது சரி. இனிமே அர்ஜுன் என் பின்னாடி வரமாட்டாரு. என்னால என் லட்சியத்தை அடைய முடியும். அம்மா, உன்னோட சாவுக்கு நான் நியாயம் வழங்கியே தீருவேன். துஷ்டர்கள் கிட்ட இருக்கிற அந்த நாகமணியை எப்படியாவது எடுத்து மறுபடியும் நான் உங்களுக்கு உயிர் கொடுத்தே தீருவேம்மா. இது சத்தியம்.